காலங்காத்தாலேயே அம்மாவை பத்தியா அவ கை வரிசையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா போல. பெட்ரூம் வரைக்கும் வாட வருது. ஏ எருமைகளா, சத்தியா வித்தியா, 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எந்திரிங்க எருமைகளா. இப்ப 2 பேர் மூஞ்சிரி சுட சுட சுடுதண்ணி வச்சு ஊத்த போறேன் பாரு. நம்மளே போவோம். 2 எருமை ஒரு சவுண்டு கொடுக்க மாட்டேங்குது. ஏ எருமை, அம்மா தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஏஞ்சி போயேன். ஏன் நீ போ, எனக்கு மட்டும் தான் கால் இருக்கா? உன்னையும் தானே கூப்பிட்டாங்க, நீ ஏஞ்சி போ. ஏ மாடுகளா, எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன் கிச்சன்ல இருந்து. 2 பேர்த்துல ஒருத்தி காதுல குறையாடி விழுகல. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 பேரும் எவ்வளவு திமுறா படுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, நாளா இப்பதான் எந்திரிச்சேன். வித்தியா தான் எனக்கு முன்னாடியே உன் சாப்பாட்டு வாசனையில எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அப்படியாடி? அவ்வளவு நல்ல வாசனையா அடிக்குது. ஐயோ அம்மா, நீ பாட்டுக்கு அவ சொல்றதெல்லாம் நினைச்சிட்டு மனசுல மனக்கோட்டை கட்டிக்காத என்ன. கிச்சன்ல ஏதோ கருகிற வாடை வந்துச்சே தாமா எந்திரிச்சேன். நீ சமைச்ச வாடை ஒண்ணு வந்து நான் எந்திரிக்கல. ஏண்டி, காலையில நான் சமைச்சது அவ்வளவு மோசமா வாடை வந்துச்சு. இருந்தாலும் உங்க 2 பேருக்கு கொழுப்பு கொஞ்சம் கூட தாண்டி ஆயிருச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு திரியுறீங்க. எந்த வீட்லயாச்சும் இப்படி காலையில 9 மணி வரைக்கும் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்கட்டி எந்திரிச்சு. எல்லா பிள்ளைகளும் காலையில வெள்ளனையே எந்திரிச்சு வீட்டுக்கு உதவி பண்ணலைனாலும் தனக்கான வேலையை பார்த்து செஞ்சுக்குதுங்க. நீங்க அதுவும் இல்லை. ஆமா, இவ பார்த்தா இப்படியெல்லாம் பேசாதண்ணே. அதெல்லாம் எந்த பிள்ளையும் லீவுல சீக்கிரமாலாம் ஒன்றும் எந்திரிக்காது. சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடு. அப்படி சொல்லு சத்தியா இந்த அம்மாவை. எப்பா பார்த்தாலும் அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கு. கம்பேர் பண்ணி பேசக்கூடாதாமே. கம்பேர் பண்ணி இப்போ 2 பேரும் எந்திரிக்கல, ஊரு கிட்ட தலைக்கு வரும். எந்திரிங்கடி 2 பேரும். எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்ல பிள்ளைய அந்த காப்பியை குடிங்க. ஒரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சிடமா ப்ளீஸ். நைட்டு வேலை எதுவும் செய்றீங்களாடி நீங்க? இன்னும் 10 நிமிஷம் காம நேரம்னுக்கிட்டு ஒழுங்கா இப்போ 2 பேர் எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு வரணும் ஹாலுக்கு. புரியுதா? நான் கொண்டு போய் காப்பியை ஹாலில் வைக்கிறேன். வாங்க. வர வர இந்த அம்மா சரியே இல்லை பார்த்துக்க. நம்மளை உசுப்புறதே ஒரு வேலையை வச்சுடுத்துட்டீரா. நீ இப்படியே புலம்பிக்கிட்டே இரு. நான் போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு வர போகிறேன். நீ எஞ்சி வந்தா வா, இல்லை இப்படியே படுத்திருந்து அம்மாட்ட அடி வாங்கி சாவு. எனக்கு என்ன வந்துச்சு? நீ சரியான ஆளு தாண்டி சத்தியா. நான் தான் போவேன். நான் தானே சொன்னேன். நான் தான் போவேன். வேமா அம்மா கிட்ட சொன்னேன், இவதாம்மா முழிச்சா அப்படின்னு. நான் தான் போவேன். நான் தானே முழிச்சேன். ஏ என்ன 2 பேருக்கும் வரணுமா? நாளா இல்லப்பா, நான் போவேன். நானும் போவேன். இங்க பாரு சத்தியா, சும்மா என்கிட்ட வம்புக்கு வந்துகிட்டு இருக்காத. பார்த்துக்கோ அப்புறம். நான் தான் போவேன். வரட்டா மாமி? ஏ நில்லடி பைத்தியமே. முடியாதே முடியாதே. சரியான கொக்கு கால்காரியா இருப்பா போல. எவ்வளோ வேமா ஓடுறா. நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். என்னம்மா சத்யா, இப்ப தெரியுதா நான் யாருன்னு? என்கிட்டலாம் வச்சுக்காத, புரியுதா? இந்த மூத்த பிள்ளை பீத்த பிள்ளைன்னு என்கிட்ட வந்து பீத்துறதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுக்கு தான் சத்யா சொல்றது, கொஞ்சமாவது வளரணும்னு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அது 2மே ஒன்றை கிடையாது. ரொம்ப பேசாதேன்னு மூஞ்சியெல்லாம் உடச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ. மரியாதையா வெளியே போயிரு, அப்புறம் என்கிட்ட அடி வாங்கி செத்துருவேன். முடியாது, நான் தான் இங்கே பல் விளக்குவேன். நீ வேணா ஏதாச்சும் மரத்து நனல்ல போய் பல் விளக்கு போ. ஏன்னா நீ ஒரு காட்டுவாசி தானே, உனக்கு அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். போய் வெளியே பல் விளக்கு. இங்கே பாரு வித்தியா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. மரியாதையா வெளியே போயிரு, அப்புறம் அம்மாவை கூப்பிடுவேன். கூப்பிடு, நானும் கூப்பிடுவேன். வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமுறாவா பேசுற? அம்மா, ஐயோ செத்துட்டேன். ஐயோ அம்மா, என்னை அடிச்சு கொள்றாளே. அம்மா இங்க வா. எதுக்கடி நீ இப்ப நீ அப்படி குத்துன? அம்மா வரட்டும், நான் நீ தான் என்னை அடிச்சேன்னு சொல்றனாலே மட்டும் பாரு. நான் மட்டும் உன்னை அடிச்சேனா? நீ தானே என்னை அடிச்ச. நானும் சொல்லுவேன். நான் உன்னை மெதுவா தானே அடிச்சேன் குரங்கு. நீ என்னை எப்படி அடிக்கிற? மெதுவா அடிச்சியா? அதை நான் சொல்லணும். நீ தான் என்னை சப்புன்னு அடிச்ச. அதனால தானே நான் உன்னை அடிச்சேன். இப்படி சொல்லிக்கிட்டே தெரியாது என்ன? நான் உன்னை அம்மா கிட்ட சொல்றனாலே மட்டும் பாரு. நான் சொல்ற டைலாக் எல்லாம் நீ சொல்லிட்டா நீ நல்லவன் ஆயிராது. நான் தான் போய் அம்மாட்ட சொல்லுவேன். உன்னை அடி வாங்க வைக்கலன்னா அன்னைக்கு பாருவேன். அம்மா இங்க வா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குரங்குகளே? சண்டை போட்டு சாவுறதுக்கு அவங்க 2 பேரும் இங்க அனுப்பிச்சேன். ஒருத்தரா பல்லு வலிக்கு தொலைஞ்சாதான் என்ன? அவதாமா சண்டைக்கு இழுக்கிற என்ன? ஏண்டி மூத்த குரங்கு, உன்னால இருக்க முடியாதா அவளை சண்டைக்கு இழுக்காம? ஆமா, நீ என்கிட்டயே வா. நானும் அவளை சண்டைக்கு இழுத்தேன். அந்த மாடுதான் என்னை குத்தி அழுக வச்சிருச்சு. ஏன் மாடுவலை, எத்தனை கிளாஸ் வந்தாச்சு? கொஞ்சமாவது பெரிய பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிறீங்களாடி? விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் பிரச்சனை, சண்டை தான். நல்லா சொல்லுமா அவளை, கொஞ்சம் கூட பெரிய பிள்ளை மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறா. நீ வாய மூடு, நீ ரொம்ப நல்லவதான்.
இங்க பாருமா, நான்லாம் ஒன்றும் பண்ணல. அவ தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா. அப்புறம் அவளே என்ன அடிச்சா. அப்புறம் அவளா அழுகுறா. நான் என்ன பண்றது? அவளுக்கு என்ன கிறுக்காட்டி பிடிச்சிருக்கு? அவளா அடிச்சிட்டு அவளா அழுகிறதுக்கு? பொய்யெல்லாம் சொல்லாத என்ன. நீ எப்படிப்பட்ட ஆளு, அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இப்போ சண்டையை போட்டு கிடத்துக்கீங்க. அவதாமா பலமா என்ன குத்துனா. இப்போ 2 பேரும் பல்ல விளக்கிட்டு வந்து அந்த காப்பியை குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. இவளை வெளியே போக சொல்லு, நான் பல்ல விளக்கிட்டு வர்றேன். ஏ பெரிய மாடு, வெளியே போ. அவ பல்லு விளக்கிட்டாலும் நீ வந்து விளக்கு. ஒருத்தியா இப்ப சண்டை போடாம விளக்கிட்டு வெளியே வந்திருக்கணும். சண்டை போட்ட நேரத்துக்கு ஒருத்தியா நேரம் விளக்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். எருமை மாடுங்க, காலையில இருந்து தூங்கி எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் சண்டை போட்டுதான் சாகுதுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.